அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்கள் எஸ்பி செல்வகுமார், எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ். உங்கள் அனைவரையும் எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ரீசனாக இந்த வீடியோ அமையுங்க. இது ஒரு சூப்பர் ரேர் காம்பினேஷன் லேண்டுங்க. ரோட் ஃபேஸு ப்ளஸ் ரெட் சாயிலு மல்டி யூசேஜுங்க. அது இல்லாமல் முக்கியமாக ஃப்யூச்சர் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சைட்டோட லொக்கேஷன், ரேட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குங்க. ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலும் வீடியோவில் இருக்குங்க. இதுதாங்க நம்ம லேண்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.25 ஏக்கராங்க. நம்ம லேண்டை ரெண்டாக பிரிச்சிருக்குங்க. ரோட் ஃபேஸ் லேண்டுங்க. ரோட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துருங்க. அது 1 ஏக்கரா 9 சென்ட்டுங்க. ரோட்டுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற லேண்டுங்க. 1 ஏக்கரா 5 சென்ட்டுங்க. இந்த 1 ஏக்கரா 5 சென்ட்டுக்கு 30 அடி வழி தனியாக விட்டுருக்குங்க. நீங்கள் ரோட் ஃபேஸில் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பின்னாடி 30 அடி வழியில் இருக்கிற லேண்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க. ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 120 அடிங்க. நம்ம சைட்டோட ஃபேஸிங் பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க. நம்ம லேண்டோட மண்ணு பார்த்துட்டிங்கன்னா ரெட் சாயிலுங்க, செம்மண் பூமிங்க. அதனால விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணுங்க. நம்ம லேண்ட் பார்த்தீங்கன்னா கட் ரோட்டையும் தார் ரோட்டையும் டச் ஆகுற ஒரு மெயின் லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்குங்க. அதனால இந்த மாதிரி ஒரு லேண்ட் வர்றது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி, இல்ல வேற யூசேஜுக்குனாலும் இந்த லேண்ட் கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க. இந்த லேண்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்புக்குங்க, டிடிசிபி லே அவுட் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு, வேர் ஹவுஸ், குடவுன் யூசேஜுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, கமர்ஷியல் ஸ்டோரேஜ் ஹப் பண்றதுக்கு, இந்த மாதிரி மல்டி யூசேஜுக்கு இந்த லேண்ட் சூப்பரா மேட்ச் ஆகுங்க. இது ஒரு ஆல்ரவுண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் பர்சனலியா வெரிஃபை பண்ணி பெஸ்ட் பையருக்காகவே இந்த மாதிரி லேண்ட் எல்லாம் சஜெக்ஷன் பண்றாங்க. உங்களுக்கு ரேட் வைஸும் பர்ஃபெக்டா இருக்குங்க. அது இல்லாம லேண்டும் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்குங்க. லீகல் வைஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்குங்க. இந்த லேண்ட் மட்டும் டெவலப் ஆக போறது இல்லைங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்துலயும் சரிங்க, சரௌண்டிங் ஏரியாலையும் ஃபியூச்சர் growth கண்டிப்பா இருக்கிற ஏரியாவா இருக்குதுங்க. இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற ஏரியாங்க. ரேபிட் டெவலப்மெண்ட் ஜோனுங்க, கம்மிங் ஜோன் லே அவுட் ஏரியாங்க, குட் வாட்டர் டேபிள் இருக்குங்க, ஈஸி கனெக்டிவிட்டி டு மெயின் ரோடுங்க. ஸோ நீங்க ஒரு லே அவுட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லேண்ட் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுங்க. இல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் மேட்ச் ஆகுங்க. ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு சூப்பரா மேட்ச் ஆகுங்க. முக்கியமா வாட்டர், நல்ல வாட்டர் லெவல் இருக்கிற ஏரியாங்க. இந்த மாதிரி மல்டி யூசேஜ் ரெட் சாயில ரோட் ஃபேஸ் லேண்ட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ இந்த மாதிரி லேண்டை பை பண்றவங்க தான் பெஸ்ட் லக்கி பர்சனுங்க. நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட் இல்லைன்னா ஒரு ட்ரீம் ஃபார்ம் ஹவுஸ் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா நல்ல மெயின் ரோடு ஆக்சஸ்லயே இருக்குங்க. மெயின் ரோட் கட் ரோட் பேஸ்லயே அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. அது இல்லாம ரெட் சாயிலுங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா விவசாய இடங்கள் தாங்க, விவசாய பூமி தான் இருக்கு. அது இல்லாம நம்ம லேண்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா லே அவுட் எல்லாமே போட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு 6 months to 1 yearலயே பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட லேண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுங்க. நீங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டீங்கனாலும் கண்டிப்பா நல்ல growth இருக்குங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. நீங்க இப்ப இந்த இடத்துக்கு ஆக்ஷன் எடுத்தா நாளைக்கு சக்சஸ் ஸ்டோரி பேசலாங்க. கண்டிப்பா இப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரேட்டு மித்த லொகேஷன் எல்லாமே நாங்க டீட்டெயிலா இப்படி ஒரு 2.25 ஏக்கரா ரோட் ஃபேஸ்ல பிளஸ் ரெட் சாயில் ஈஸ்ட் ஃபேசிங் லேண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ரோட்டுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது 1 ஏக்கரா 9 சென்ட்டுங்க. ரோட்டுக்கு பேக் சைடு 30 அடி வழியில இருக்கிறது பாத்தீங்கன்னா 1 ஏக்கரா 5 சென்ட்டுங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பெஷல் பிரைஸ்ல தான் நம்ம கொடுக்குறோங்க. ரேட்டும் நெகோஷியபிள் பண்ணி கொடுப்போங்க. ஸோ உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா கண்டிப்பா நேர்ல பாருங்க. இந்த இடத்த நேர்ல பார்த்தா கண்டிப்பா பிடிக்குங்க. பக்கத்துல இருக்கிற டெவலப்மெண்ட் எல்லாமே நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாங்க. நம்ம லேண்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 2.25 ஏக்கராங்க. அதை ரெண்டா பிரிச்சிருக்குங்க. 1 ஏக்கரா 9 சென்ட், 1 ஏக்கரா 5 சென்ட்னு பிரிச்சிருக்குங்க. இந்த ரோட் ஃபேஸ்ல இருக்கிற 1 ஏக்கரா 9 சென்டோட ரேட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2.25 கோடி சொல்றாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க. அதே பின்னாடி இருக்கிற 30 அடி வழியில இருக்கிற 1 ஏக்கரா 5 சென்டோட விலை பாத்தீங்கன்னா 2 கோடி சொல்றாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குற கஸ்டமர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்ங்க. நாங்க ரேட் உங்களுக்காகத்தான், நீங்க டீட்டெயிலா ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. இத கமெண்ட்ல 2 ஏக்கரா இவ்வளவு கோடியா, இவ்வளவு இடமா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்ல வேண்டாங்க. ரேட்டை நம்ம ஓப்பனா சொல்றதுல சில பிரச்சனைகள் இருக்குங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்ல வேண்டாங்க. சில தவிர்க்க முடியாத காரணத்தினாலதான் நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயே ரேட் அதிகமா மென்ஷன் பண்றது இல்ல. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். கமெண்ட்ல இவ்வளவு கோடியா, இவ்வளவு ரேட்டா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்ல வேண்டாங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா தாராளமா மார்க்கெட் விசாரிங்க. விசாரிச்சு கண்டிப்பா பிடிக்கும். நாங்க சொல்றது மார்க்கெட் விசாரிச்சது தான் சொல்றோங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா கண்டிப்பா ரேட் நெகோஷியபிள் பண்ணி பேசலாங்க. அதனால தயவு செஞ்சு ரேட்டை கமெண்ட்ல மென்ஷன் பண்ண வேண்டாம்னு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டை கேட்டுக்கிறேங்க. இது எங்களுக்கு
உங்களுக்கும் அடுத்தடுத்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல தெளிவா ரேட் சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நாங்க வீடியோல ரேட் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு ரேட்டா 2 கோடியா அப்படியா நீங்க இது பண்ணும்போது ரேட்டோட ஓபன் டாக்கா இது சொல்லும்போது சில பினான்சியலா சில பிரச்சனைகள் வருதுங்க. அதனால தயவு செஞ்சு கமெண்ட்ல மட்டும் ரேட் மென்ஷன் பண்ண வேண்டாங்க. தயவு செஞ்சு ரெக்வஸ்டா கேக்குறேங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியரா ரேட் சொல்ல முடியுங்க. ரேட் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. தாராளமா அந்த இடத்துக்கு வந்து ரேட்டை நீங்க செக் பண்ணிக்கலாங்க. மார்க்கெட் ரேட்டை இந்த வீடியோன்னு இல்ல எல்லா வீடியோலயுமே நாங்க லேண்டோட டீட்டெயில் லொகேஷன் ரேட்டு எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருவோங்க. ஸோ தயவு செஞ்சு ரேட்டை கமெண்ட்ல மென்ஷன் பண்ண வேண்டாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இது ஒரு ரெக்வஸ்டா தாங்க கேட்குறோம். நன்றிங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா கண்டிப்பா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க. நீங்க கோயம்புத்தூர் லொகேஷன்ல அதுவும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல இடம் தேடிட்டு இருக்கீங்க, உங்க பட்ஜெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்படின்னா இந்த இடம் கரெக்டா மேட்ச் ஆகுங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா இப்பவே கால் பண்ணுங்க. சைட்டோட ஸ்கெட்ச் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க ஷேர் பண்றாங்க வாட்ஸ்அப்ல. நம்ம லேண்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அமைஞ்சிருக்குங்க. நம்ம லேண்டுக்கு நிறைய வழி ஆக்சஸ் இருக்குங்க. நீங்க கோவை டு சக்தி மெயின் ரோட்ல இருந்து வரலாம், இல்ல கோவை டு அவினாசி மெயின் ரோட்ல இருந்து வரலாங்க. நீங்க கோவை டு அவினாசி மெயின் ரோட்ல இருந்து கரும்பத்தம்பட்டில இருந்தும் வரலாங்க, இல்ல அரசூர் தென்னம்பாளையம் ரூட்ல இருந்தும் வரலாங்க. மெயின் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல நம்ம லேண்ட் லொகேட் ஆயிருக்குங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோடுங்க. இந்த அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டருங்க. கட் ரோட் பேஸ்லயே அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லா வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் தாங்க. சுத்தியுமே பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் தாங்க. இந்த விவசாய நிலங்களுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. சுத்தியுமே லே அவுட் விவசாய நிலங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற ஏரியா இதுதாங்க. அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோடு. இந்த அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. நீங்க வந்து அன்னூர்லேருந்து தென்னம்பாளையம் வர வழியில் வந்தீங்கன்னா வரலாங்க. கோவை டு அவினாசி வழியில் தென்னம்பாளையம் லொக்கேஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேராக அன்னூர் ரோடுங்க. இந்த அன்னூர் ரோட் வழியாகவும் வரலாங்க. கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு வரலாங்க. இந்த மாதிரி பல மெயின் நேஷனல் ஹைவே கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருங்க. இதுதான் வந்து அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோடுங்க. அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டருங்க. மேலும் இந்த சைட் பத்தி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஸ்கெட்ச் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேண்ட் டீல்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நன்றி. இது உங்கள் எஸ்பி செல்வகுமார், SPS ரியல்டர்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் உங்களை ஒரு நல்ல லேண்ட் வீடியோல சந்திக்கிறேங்க. நன்றி.